ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பென்னி மணி அப்படிங்கிற லைஃப் டைம் ரன் ஆகக்கூடிய ஒரு ஒண்டர்ஃபுல்லான மணி ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதில் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் எதுவும் கொடுக்குறாங்களா, இதோட மினிமம் விட்ராவல் எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இது லைஃப் டைம் ரன் ஆகக்கூடிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கம்பெனி எங்கே இருக்குது, இந்த ஸ்டோர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கம்பெனி அட்ரஸ், காஞ்சிபுரத்தில் இருக்கு. இவங்க கம்பெனியில் ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே இருக்கு. நீங்க எவ்வளவு வேணா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் அவங்க கிட்ட கம்பெனி சம்பந்த ஷாப்ஸ்ல ஏதாச்சும் வீடியோ இருந்தா அனுப்பி விடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அவங்க கடையில அந்த டைட்டில் சேல்ஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை கூட அவங்க பார்க்காம எனக்காக இந்த வீடியோ கிளிப்லாம் கூட அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உண்மையிலேயே பென்னி மணி அப்படிங்கிற ஒரு ஷாப் இருக்கு. ஸோ அவங்க ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு ட்ரஸ்டடா உண்மையா இருக்கிற நிறுவனம் காஞ்சிபுரத்துல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கம்பெனியோட உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டுமே அவங்க வச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, கம்பெனி டெக்ஸ்டைல்ஸ் மாதிரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு கடையில் போயிட்டு நம்ம ட்ரெஸ் எடுக்க போறோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு இன்கம் கிடைக்க போறது இல்லை. உங்க வீட்டு செலிப்ரேஷனுக்கு தேவையான டெக்ஸ்டைல்ஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, இந்த பென்னி மணியில நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானமும் இதில் கொடுக்குறாங்க. பிளஸ் நம்மளுக்கு காஸ்ட்டுமே ரொம்பவுமே கம்மியாவே நம்மளுக்கு சேல்ஸுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுல என்ன பேக்கேஜ் இருக்கு, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்தா நம்மளுக்கு இன்கம்லாம் எப்படி கிடைக்குது, இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கேஜ்லாம் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ₹1 இருந்தா போது நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ₹1 நம்மளுக்கு ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க, ஆட்டோஃபில் இன்கம் கொடுக்குறாங்க, லெவல் இன்கம் பிளஸ் நம்மளுக்கு ஆட்டோ ஸ்பில் ஓவர் இன்கமே நம்மளுக்கு இந்த ₹1 நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ₹10 இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ₹1, செகண்ட் பிளான் பாத்தீங்கன்னா ₹10. இதுலயுமே நம்மளுக்கு ரெஃபரல் இன்கம், ஆட்டோஃபில் இன்கம், லெவல் இன்கம், ஆட்டோ ஸ்பில் ஓவர் இன்கமும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பேக்கேஜ் பாத்தீங்கன்னா ₹100. இந்த ₹100 இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்மளுக்கு சேம் அதே மாதிரி ரெஃபரல் இன்கம், லெவல் இன்கம், ஆட்டோஃபில் இன்கம், ஆட்டோ ஸ்பில் ஓவர் இன்கம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம பார்த்த 1, 10, 100 இந்த 3 பிளானுக்குமே நம்மளுக்கு ரீசார்ஜ் போர்ட்டல் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அதை நம்ம ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளான் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் பிளான். இதுக்கு 599 நம்ம பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல சேல்ஸ் இன்கம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 250 கொடுக்குறாங்க. லெவல் இன்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ₹5 கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆட்டோஃபில் இன்கம் பாத்தீங்கன்னா ₹1 அப்படிங்கிறது இந்த பிளானுக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இல்ல நான் இந்த பென்னி மணில எந்த பிளானுமே எடுக்கல, நான் டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டாலும் கண்டிப்பா அது பண்ணிக்கலாம். அவங்க வெப்சைட் குள்ள போயிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை கூட நீங்க வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 999 பேக்கேஜ். இதை பாத்தீங்கன்னா சேரி பேக்குன்னு சொல்லுவாங்க. இதுல சேல்ஸ் இன்கம் நீங்க ரெஃபர் பண்றீங்கன்னா 450 நம்மளுக்கு கொடுப்பாங்க. லெவல் இன்கம் பாத்தீங்கன்னா ₹7 சொல்லியிருக்காங்க. அதே ஆட்டோஃபில் இன்கம் நம்மளுக்கு ₹1 கிட்ட கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த 999 சேரி பேக்குக்கு. அடுத்த பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 199. இது சாஃப்ட் சாரி பேக்னு சொல்லுவாங்க. இதோட சேல்ஸ் இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரெஃபர் பண்றீங்கன்னா 900 கிட்ட கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. லெவல் இன்கம் உங்களுக்கு ₹10 கொடுப்பாங்க. ஆட்டோஃபில் இன்கம் ₹1 கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட் சாரின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா, ரொம்ப சாஃப்டா, ரொம்ப அழகா இருந்தது. ஸோ நானுமே இந்த பேக்கேஜ் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு 3 டேஸ்லேயே டெலிவரி பண்ணிட்டாங்க. நான் வாங்கின அந்த ப்ராடக்ட்டை நான் இன்னொரு வீடியோல அன்பாக்சிங் வீடியோவா நான் போஸ்ட் பண்றேன். ஸோ நான் எடுத்ததுமே இந்த பேக்கேஜ் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பியூர் சாரி பேக். இது இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4999 கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க ரெஃபர் பண்றீங்கன்னா உங்களுக்கு 2000, அதாவது ₹2000 உங்களுக்கு சேல்ஸ் இன்கமா கொடுக்குறாங்க. லெவல் இன்கம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ₹15 கொடுக்குறாங்க. ஆட்டோஃபில் இன்கம் சேம் நம்மளுக்கு ₹1 அப்படிங்கறத கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ் பேனர் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு புதுவிதமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. நீங்க எது ப்ராடக்ட் எது சேல்ஸ் பண்றீங்க, ஓனா ஏதாச்சும் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இவங்க கிட்ட அதுக்குண்டான ப்ரொமோஷன் அவங்க நம்மளுக்கு பண்ணி கொடுக்கறதா சொல்றாங்க. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஓனா நீங்க ட்ரெஸ் கலெக்ஷன் ஷாப்போ இல்ல ஜுவல்லரி ஷாப்போ இந்த மாதிரி நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா இவங்க கிட்ட கொடுத்து நீங்க ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இவங்களுடைய ஹோம் பேஜ்ல அது அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு 15 டேஸ்க்கு இவங்க கிட்ட ப்ரொமோஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா 15 நாளைக்கு நம்மளுக்கு 1500 வரும். ஆனா அதுல பாதிக்கு பாதி ஆஃபர் கொடுத்து நீங்க 700 கொடுத்தா போதும். 15 டேஸ் உங்களுக்காக அவங்க ப்ரொமோஷன் பண்ணி கொடுப்பாங்க. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 டேஸ் வேணும் அப்படின்னா அவங்களுடைய ஹோம் பேஜ்ல உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் 30 டேஸ் ஷோ ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுமே நம்மளுக்கு 15% ஆஃபர்ல 1500க்கு நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குண்டான எடிட்டிங்லாம் நீங்க பண்ணி கொடுத்தாலும் சரி, அவங்க கிட்ட கேட்டாலும் அவங்களும் அந்த எடிட்டிங் பண்ணி அவங்க ஹோம் பேஜ்ல இது பண்ணுவாங்க. நாம ஓனா பண்ற பிசினஸ்க்குமே அவங்க ப்ரொமோஷன் பண்ணி
பண்ணி கொடுக்குறாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் ப்ராடக்ட் இல்லாததுக்குலாம் நம்மளுக்கு ரீசார்ஜ் போர்ட்டல் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 லெவல் கொடுக்குறாங்க. கமிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 லெவலுக்குமே கமிஷன் கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து தெரிஞ்சுக்கணும். பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்க்கலாம். ஒரே ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் ஜாயின் பண்ண எல்லாருமே கம்பல்சரி 2 ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 2 ரெஃபரல் வந்து கொடுத்துருக்கணும். கம்பெனி கொடுக்கக்கூடிய ஏர்னிங்ஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோ ஃபில் இன்கம் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக 2 டைரக்ட் ரெஃபரல் வந்து கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 20% நம்மளுக்கு வந்து விட்ராவல் கொடுக்கும்போது பிடிச்சிப்பாங்க. இதில் வந்து நோ ரீஃபண்ட் பாலிசி சொல்லியிருக்காங்க. நீங்கள் விட்ராவல் கொடுக்குறீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து 2 or 3 ஹவர்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து கிடைச்சிருது. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் விட்ராவல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ₹1 பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா மினிமம் விட்ராவலும் உங்களுக்கு ₹1 தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ₹1 பிளான்லேயே 2 பேரை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கணும். ₹10 பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் விட்ராவல் உங்களுக்கு ₹100 சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் 4 லெவல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ₹100 பிளானில் இருக்கீங்க அப்படின்னா மினிமம் விட்ராவலுமே உங்களுக்கு வந்து ₹100 தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதில் வந்து ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் லெவல்னால் 2 டைரக்ட் நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும். அதே மாதிரி 599ல் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா மினிமம் விட்ராவல் வந்து 500 சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே நம்ம வந்து 2 டைரக்ட் அதாவது 2 சேல்ஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 999 பேக்கேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் விட்ராவல் கண்டிஷன் பார்த்தி 900 சொல்லியிருக்காங்க. இதுலயுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதாவது 2 சேல் வந்து கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1999 பேக்கேஜில் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்னா நம்ம மினிமம் விட்ராவல் பார்த்தீங்கன்னா 1800 சொல்லியிருக்காங்க. இதுலயுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது 2 சேல்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். 4999 பேக்கேஜில் நம்ம வரோம் அப்படின்னா நம்மளுடைய மினிமம் விட்ராவல் பார்த்தீங்கன்னா 4000 சொல்லியிருக்காங்க. இதுலயுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதை நம்ம இந்த கண்டிஷன்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணினா மட்டும்தான் நம்மளுக்கு மினிமம் விட்ராவல் வந்து நம்ம எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டிஸ்க்ளைமர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பென்னி மணில நம்மளுக்கு எங்கேயுமே பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் தரேன்னு அவங்க வந்து எங்கேயுமே சொல்லலை. ROI இன்கம் மாதிரியுமே இவங்க வந்து கொடுக்கல. ஜஸ்ட் நம்ம இதில் சேல்ஸ் எடுத்தால் மட்டும் தான் நம்மளுக்கு இன்கம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க கொடுக்குற விட்ராவல் ரூல்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணினா மட்டும்தான் நம்மளுக்கு விட்ராவல் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். தென் நீங்கள் எந்த பிளானில் வரீங்களோ அந்த பிளானோட வித்ராவல் லிமிட் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் 2-3 பிளான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இதில் எது உங்களுக்கு ஹையர் பிளானோ அதுக்குண்டான இன்கம் தான் உங்களுக்கு வந்து மினிமம் விட்ராவலாக எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிளானில் இருந்துக்கிட்டு இன்னொருத்தங்களை வேற பிளானில் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான ரெஃபரல் இன்கம் வந்து கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட லீகல் சர்டிஃபிகேட்ல அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பென்னி மணியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டேட், அவங்களுடைய லொக்கேஷன், இமெயில், MSME சர்டிஃபிகேட் எல்லாமே அவங்க வந்து ப்ராப்பராக வச்சிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பென்னி மணியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம சொல்லிட்டோம். உங்களுக்கு இன்னுமே வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கம்பெனியை கூட விசிட் பண்ணி கேட்டுக்கலாம். கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர், அவங்களுடைய ஜிமெயில், அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டு, அவங்களுடைய லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷோ பண்ணுறேன். தென் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையுமே அதை நான் கொடுக்குறேன். யார் யாருக்கெல்லாம் இதில் விருப்பம் இருக்கோ அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இதோட ரிஜிஸ்டர் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு இதில் கம்பெனியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் என்னோட ரெஃபர் லிங்க் வந்து ஷேர் பண்ணி உங்களுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்லி கொடுக்குறேன்.